எங்க அன்பான குழந்தாய், கொஞ்சம் நில்லு. மனசு பாரமா இருக்கா? ராத்திரி ஆனா தூக்கம் வரலையா? என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, நான் ஏன் பொறந்தேன் தனியா அழுதுட்டு இருக்கீங்களா? இந்த உலகம் ஒரு பெண்ணுகிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? நீ கல்லு மாதிரி இருக்கணும், வலிக்காத மாதிரி நடிக்கணும். குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளிய சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பொறுப்புகளோட சுமை, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தியே தேஞ்சு போன உடம்பு, தலையணைக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ராத்திரி கண்ணீர், தினமும் மனசுக்குள்ள ஓடுற ஒரே கேள்வி, எல்லாரையும் பாத்துக்கிறதுனா, ஆனா என்னைய பாத்துக்க யாரு இருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த உலகம் உங்களை பலவீனமானவள்னு சொல்லலாம். ஆனா பைபிள் உங்களை அப்படி சொல்லல. இயேசு உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? மகளே, நீ சுமந்தது போதும், என்கிட்ட வா, நான் உனக்கு ஓய்வு தர்றேன். மத்தேயு 11:28. இன்னைக்கு நீங்க மனம் தளராமல் வாழ, உங்க கண்ணீரை துடைக்க, பைபிள் சொல்ற 7 வாழ்க்கை ரகசியங்களை நான் இப்ப சொல்ல போறேன். இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே மாறிடும். முதல் மருந்து ஜெபம். ஒரு பெண் எப்ப மனம் தளர ஆரம்பிக்கிறா தெரியுமா? நான் அனாதை, எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்பதான். உங்க புருஷன் உங்க பேச்ச கேட்காம இருக்கலாம், பெத்த பிள்ளைங்க உங்களை மதிக்காம இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை தப்பா பேசலாம். அந்த நேரத்துல வார்த்தையே வராம நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு வலி வரும்ல, அங்கதான் உங்க ஜெபம் ஆரம்பிக்கணும். பைபிள்ல அன்னாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. ஊரே அவங்களை மெலடின்னு கிண்டல் பண்ணுச்சு. அவங்க சண்டை போடல, அவங்க நேரா கடவுள் கிட்ட போய் அழுதாங்க. வாய் திறந்து கூட பேச முடியல, மனசுக்குள்ளேயே அழுதாங்க. மனுஷங்க அவங்கள குடிகாரின்னு தப்பா நினைச்சாங்க. ஆனா கடவுள் அவங்க கண்ணீரை பார்த்தாரு. அந்த ஜெபம் அவங்களுக்கு ஒரு குழந்தைய மட்டும் தரல, சாமுவேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியவே கொடுத்துச்சு. இயேசு சொல்றாரு, நீங்க கூப்பிடும்போது நான் பதில் சொல்றேன். தினமும் காலையில ஒரு நிமிஷம், ராத்திரி ஒரு நிமிஷம் கடவுள் கிட்ட சும்மா மனசு விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும்.